நீங்கள் மாடுகளுக்கு பதிலாக சிங்கத்தையோ இல்லை புலி ஆடக்கூடாது, அல்லது ஜல்லிக்கட்டு வீடியோ கேமில் ஆடக்கூடாது. இதெல்லாம் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி நம்மளை பார்த்து கேட்குறாரு. சார், தமிழர்களோட பாரம்பரியம் என்னன்னே தெரியாத நீங்கள்லாம் எங்களை பார்த்து கிண்டல் பண்ணுற அளவுக்கு தமிழர்கள் அவ்வளோ கையாளாதவங்களாயிட்டாங்க இல்லையா? ஆமாம் சார், நாங்கள் கையாளாகாதவங்க தான். நம்ம பக்கத்து நாட்டில் எங்கள் இன மக்களை லட்ச லட்சமாக படுகொலை பண்ணி கொண்டானுங்க சார். அப்போவே நாங்கள் கையை கட்டி வேடிக்கை மட்டும் தான் பார்த்தோம். அப்போ அழிஞ்சது எங்கள் இன மக்கள், இப்போ அழிய போகிறது எங்கள் நாட்டு மாடுகள். இப்போ மட்டும் எங்களால் பெருசாக எதுவும் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், கையை கட்டி வேடிக்கை மட்டும் தான் சார் பார்க்க முடியும். சிங்கத்தை அடக்கி காட்டு அப்படின்னு உங்களோட முட்டாள்தனமான கேள்விக்கு நாங்களும் உணர்ச்சி வசப்பட்டு சிங்கத்தை கொண்டு வா, நாங்கள் அடக்கி காட்டுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது சார். ஆனால் ஒரு காலத்தில் எங்கள் ஊர் பெண்கள் முறத்தால் புளியை அடிச்சு வரன சம்பவங்கள் சரித்திரத்தில் இருக்குங்கிறத நீங்களும் மறந்துடாதீங்க சார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன அதே சிங்கங்களோட எண்ணிக்கை ஒரு காலத்தில் பல லட்சங்கள், ஆனால் இப்போ சில நூறுகள். அதே மாதிரி நிலைமை எங்கள் நாட்டு மாடுகளுக்கு வரக்கூடாதுன்னு தான் சார் இந்த போராட்டமே. எனக்கு உங்கள் அளவுக்கு உலக அரசியல வரலாறு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சயின்ஸ் மட்டும்தான். அதுலேருந்து ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஒரு 40,000 யானைகளை படுகொலை பண்ணிட்டு மனிதனை கற்றுக்கிட்ட பாடம் அது. நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் பூமியில் சுமார் 3க்கு 2 பங்கு நிலங்கள் பாலைவனமாக மாறிட்டு இருக்குன்னு நம்மள எத்தனை பேருக்கு சார் தெரியும்? அது இங்கிலீஷில் கூட அருமையாக டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட அட்மாஸ்பியரில் கார்பன் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை விட 3 மடங்கு அதிகமான கார்பன் பார்த்தீங்கன்னா நமக்கு சோறு போடுற அந்த மண்ணில் இருக்குது. இந்த மண் மட்டும் தனக்குள்ளே இருக்க கார்பனை இழக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இது படிப்படியாக மலடாகி ஒரு காலகட்டத்தில் பாலைவனம் ஆயிரும். அப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. சொல்லப்போனால் உலகத்தில் உள்ள விவசாய நிலங்கள் தனக்குள்ளே இருந்து 50லேருந்து 70% கார்பனை இழந்துருச்சுங்கிறது தான் அதிர்ச்சிகரமான உண்மை. நம்ம மண் கார்பனை எப்படி இழக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணத்தை பார்க்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள ஒரு இடத்துல மரம், செடி, கொடி மாதிரி மண்ணுக்கு ப்ரொடெக்ஷன் லேயராக இருக்க எதுவுமே இல்லாத ஒரு பொட்டல் நிலம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த நிலத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மண் மழை தண்ணி உள்ளே இழுத்து வச்சுக்கும் இல்லையா? அப்புறம் மழை விட்டதும் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணில் இருக்க தண்ணி ஆவியாகி மேலே போயிடும். அப்படி மேலே போகிறப்போ அந்த மண்ணில் இருக்க கொஞ்சம் கார்பனை கூடவே சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ மரம், செடி, கொடி மாதிரி ப்ரொடெக்ஷன் லேயர் இல்லாத நிலம் ஈஸியாக தனக்குள்ளே இருக்க கார்பனை இழந்துட்டு மலடாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஊருக்குள்ள ஒரு அறிவாளி கூட்டம் என்ன சொல்லி தெரியுதுன்னா, இந்த கால்நடைகள்லாம் புல்ல மேயறனால தான் பூமி தன்னோட ப்ரொடக்ஷன் லேயர் இழக்குதான், அதனால தான் மண் தன்னோட கார்பனை சேர்ந்து இழக்குதான். பேசிக்காகவே இந்த கால்நடைகள் தான் இந்த டெசர்டிஃபிகேஷன் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொடீஷியா அப்படிங்கிற நாட்டில் மண் அதிக அளவு டெசர்டிஃபை ஆகிட்டு இருந்திருக்கு. இதுக்கு காரணம் அந்த நாட்டில் உள்ள கால்நடைகள் தான் அப்படி முடிவு பண்ணி ஆலன் சேவரி அப்படிங்கிற பயாலஜிஸ்ட் ஐடியா கேட்டு அந்த நாட்டில் உள்ள 40,000 யானைகளை சுட்டு கொண்டாங்க. அந்த 40,000 யானைகளை சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் கூட நிலைமை மாறி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிலைமை இன்னும் மோசமாச்சு. அதே பயாலஜிஸ்ட் இன்னொரு டெஸ்ட் பண்ணுறாரு. அது என்னன்னா, ஆல்ரெடி டெசர்டிஃபை இருந்த இடத்துல கூட்டமாக கால்நடைகள் மேய விடுறாரு. அப்படி மேய விடுறப்போ அவர் ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி டெசர்டிஃபை ஆகிட்டு இருந்த நிலத்தில் மறுபடியும் செடி புல்லெல்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு. காரணம் என்னன்னா, இந்த ஆடு மாடுகள்லாம் நடமாடுறப்போ அதோட கழிவுகள், அது கிளப்பி விடுற தூசி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த மண்ணுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் லேயராக அமைஞ்சிச்சு. அதனால டெசர்டிஃபைன் நிலம் கூட மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி டெசர்டிஃபிகேஷனால் பாதிக்கப்பட்ட பல இடங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விட்டு மோசமான இடங்களை கூட சரி பண்ணிட்டு இருக்காரு இந்த பயாலஜிஸ்ட். இந்த டெசர்டிஃபிகேஷனை லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் கூட தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த காலத்தில் சாதாரண கால்நடைகளை வச்சுட்டு இந்த டெசர்டிஃபிகேஷனை தடுக்க முடியும். தடுக்க முடியறது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி டெசர்டிஃபை ஆயிருந்த நிலங்களை வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ இதனால தான் நம்ம ஊரில் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் விவசாய நிலங்களில் கால்நடைகள் விட்டு மேய விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளோட சுயலாபத்துக்காக விவசாயத்தை அழிச்சிட்டு இருக்கோம், கால்நடையில் அழிச்சிட்டு இருக்கோம். ஸோ நமக்கான அழிவை நம்மளே கடைசியாக தேடிட்டும் இருக்கோம். ஆனால் ஒன்று சார், மனித இன மாதிரி முட்டாள்கள் இனம் வேறு யாருமே கிடையாது. நல்லா இருக்க பூமி எப்படி பாலைவனம் ஆகாமல் தடுக்கிறதுங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு பாலைவனமாக இருக்கிற மார்ஸில் போய் எப்படி செட்டில் ஆகுங்கிறக்காக ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா சார், அந்த 40,000 யானைகள் செத்ததுக்கு தான் ஒரு முக்கியமான காரணங்கிற குற்ற உணர்ச்சியில் அந்த பயாலஜிஸ்ட்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி நீங்கள் மட்டும் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி தரலைன்னா எங்கள் நாட்டு மாடுகள்லாம் கண்டிப்பாக அடிமாடுகளாக தான் ஆகணும். எங்கள் நாட்டு மாடு இனமே அழிஞ்சிடும். எங்கள் இன மக்கள் வேறு மண்ணில் தான் அழிஞ்சாங்க. எங்கள் நாட்டு மாடுகளை எங்கள் மண்ணிலே அழிச்சிடாதீங்க சார்.